ஹாய், வெல்கம் டு லைட் கேஸ். அலங்காநல்லூரில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு ஆதரவான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சரத்குமார் வந்திருக்கிறாரு. அவர் எதிர்ப்பு தெரிவித்து அங்கே உள்ளவங்க சரத்குமார் ஓட வச்சுட்டாங்க போல. ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க போல. காலையில இருந்தே போராட்டத்தில் குதிச்ச ஆதரவாளர்கள் அங்கே வந்த சோழவந்தான்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை வாசல்லே வச்சு திட்டி அனுப்பியிருக்காங்க. கடும் கோஷங்களை எழுப்பி அவர் அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரத்குமார் என்ட்ரியா இருக்கார் போல. சரத்குமார் வந்தவனே மனது செங்கலி மாதிரி சரத்குமார் சுத்திட்டு இனிமேல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, வெளியே போங்க, அதிமுக ஆட்களுக்கு இங்கே என்ன வேலைங்கிற மாதிரி துரத்தி அடிச்சிருக்காங்க. சரத்குமார், நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் வந்திருக்கேன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை, அதிமுகவுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லவும் சரத்குமார் அங்கேருந்து வெளியே போயிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, எனது சொந்த ஊர் பறவை அருகே உள்ளது, அங்கே நான் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்த்து வந்துகிட்டு இருக்கேன். சிலர் தூண்டுதல் காரணமாக இது போல எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. சுயநல நோக்கம் மற்றும் அரசியல் காரணமாக நான் இங்கே ஒன்றும் வரல, தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு எனது ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்லி காட்டமாக சொல்லிட்டு போயிட்டாரு. நடிகர் சங்கத்தில் வாங்கின மிகப்பெரிய அடியால் சரத்குமாரால் எந்திரிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் கொஞ்சம் கையை விரிச்சிட்டாங்க போல. இந்த சூழ்நிலை தான் சரத்குமார் ரொம்ப அமைதியாக இருந்தார். ஜெயலலிதா இறந்த பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். சரத்குமாரோடைய ஜக்குபாய்ங்கிற படம் இன்டர்நெட் ரிலீஸ் ஆன போது 10 கோடி லாஸ் ஆச்சு. அப்போ முதல் ஆளாக கால் பண்ணது ரஜினி அவர்கள். ரஜினி அவர்கள் தான் சரத்குமாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு ராதிகா ஒரு தடவை பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட ரஜினியவே சரத்குமார் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நான் முதலாளாக எதிர்ப்பேன்னு பேசியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஒரு பிரச்சனைனா உதவி பண்ண ரஜினிகாந்தே இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி சரத்குமார் மேலே ரொம்ப பேர் கடுப்பில் இருக்காங்க. இந்த நிலையில தான் நான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தான் தெரிவிக்க வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை கேட்குற நிலைமையில மக்கள் கிடையாது. அதிமுகவில் உள்ள யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டாங்க. பன்னீர்செல்வத்தை தவிர யாரையும் பார்க்குறதா மக்கள் ஐடியா கிடையாது. ஸோ பன்னீர்செல்வம் இன்னைக்கு நாளைக்குள்ள மக்களை சந்திக்கணும். சந்திச்சு என்ன முடிவுன்னு சொல்லலாட்டி கண்டிப்பாக இது பல நாட்கள் வந்து ஓடப்போகுது. ஏன்னா எல்லா நடிகர்களும் தன்னுடைய ரசிகர்களை தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து இது சரி பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.